பிரத்யங்கரா நேரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த தெய்வத்தை நாடுவது? இத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அன்னை பிரத்யங்கரா தேவியை வழிபடுவதன் மூலமாக என்னென்ன பயன்கள்ங்கிறத நமது நேரலை நிகழ்ச்சி மூலமாக தினமும் சொல்லிட்டு இருக்கோம். ராஜ் டிவி நேயர்களுக்கு நிறையவே காலையில 6:50க்குமே சொல்லிக் கொண்டிருப்பவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இன்னைக்கு மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நேரத்துல உங்களுடைய அடியார்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம். அதாவது மகா சிவராத்திரி, இப்போ அதே மாதிரி ஏகாதசி, இந்த மாதிரி எல்லா நாட்கள்லையுமே, மகா சங்கடகர சதுர்த்தி எல்லா நாள்லையுமே, சஷ்டி இந்த மாதிரி எல்லா நாட்கள்லையுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் எந்த நாட்கள் நல்ல நாட்கள் வரும்போதும் நம்ம வழிபட வேண்டியது மகா பிரத்யங்கராவை தான். இந்த ஒரு ராத்திரி சிவபெருமானுக்கு போய் சென்று சேர வேண்டியது முக்கிய காரணமாக இருந்தது அம்பாள். அதனால அவளை அன்று வழிபடுங்கள். இன்று ராவுகால நேரத்தில் விசேஷமாக பூஜை செய்யுங்கள். இந்த சிவராத்திரி என்பது ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நம்ம மாலை 6 மணிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரையும் கணக்கு. இந்த 6 மணி வரையும் நீங்க யாரெல்லாம் சிவஜபம் வீட்டுல செய்ய முடியுமோ, கோவில்களுக்கு போக முடியுமோ போகலாம். ஆனா உணவு அருந்தக்கூடாது. இன்னைக்கு எல்லா கோயில்களையும் உணவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உணவுகள் அருந்தாம நம்ம விரதம் இருந்து நம்ம பூஜை செய்ய வேண்டியது. புலன்களை அடக்க வேண்டும். அதுல இந்த உணவை அடக்கினாதான் நம்ம தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியும். அதுதான் விரதம். அப்ப அந்த விரதத்தின் போது நம்ம உணவுகளை உட்கொள்ளாமல் அம்பாளை ஜபம் செய்து கொண்டு ராத்திரியில் அந்த 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள அந்த ஜாபம், அந்த 3வது ஜாபம் வரும். அந்த நாள்ல அந்த நேரத்துல அம்பாளை வழிபட்டு, இல்ல நீங்க கோயில்களுக்கு போனா ரொம்ப விசேஷம். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ராவுகால வழிபாடு முறை செய்யறவங்க என்ன செய்யலாம்? பொதுவாவே 108 ஜபம் செய்ய சொல்லியிருப்பேன். இன்னைக்கு 1008 ஜபம் செய்யுங்க. இப்ப 10:30 மணிக்கு திடீர்னு சொன்னா எப்படி சாமி? அப்ப நீங்க ராத்திரியில 9லிருந்து 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு நேரம் வருது, ஒரு ஜாபம், அதுல செய்யுங்க. இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 12லிருந்து 3 மணிக்குள்ள எழுந்துச்சு அம்பாள்கிட்ட போய் விளக்கேற்றிட்டு அந்த நேரத்தில் ஜபம் பண்ணிட்டு வீட்டுல படுத்துருங்க. கோவில்களுக்கு போக முடிஞ்சவங்க போங்க, முடியாதவர்கள் வீட்டிலிருந்து செய்யுங்க. நம்ம ராவுகால பூஜையை விசேஷமாக செய்யுங்க. அந்த விசேஷத்துல ராவுகாலத்துல முடிஞ்ச நீங்க இந்த ஜபங்கள் செய்யுங்க. இதுவே போதும். கோவில்களுக்கு போறவங்க தெய்வத்தை அந்த சிவஜபம் சொல்லிக்கிட்டு வேற தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு அந்த சிவஜபம் செய்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சிவராத்திரிக்குள்ள பல நல்ல புண்ணியங்கள், நல்ல காரியங்கள் நடந்து உங்க எண்ணங்கள் ஈடேறும். சரிங்களா? நிச்சயமாக. இந்த தகவலுக்கு நன்றி சுவாமி. நம்ம தொடர்ந்து முதல் நேர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். 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 ஸ்ரீ மகா பிரத்யங்கர ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, நான் மலேசியாவுல கோலம்பூர்ல இருந்து பேசுறேன்மா. நல்லது. உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் ராமன் பெருமாள். ராசி நட்சத்திரம்? ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. நல்லது ஐயா. உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை நீங்கள் சுவாமி கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும். உங்களுடைய சொற்பொழிவு யூடியூப்ல கேட்டுட்டு கர்மாவை பத்தி நீங்க பேசுனதை கேட்டுட்டு, சரிம்மா, உங்களை நான் மலேசியாவுல சந்திச்சேன். நீங்க ஜனவரி மாசம் மலேசியா வந்திருக்கும் போது உங்களை மலேசியாவுல சந்திச்சேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு 2 இடத்துல கோலம்பூர்லயும் கில்லான்லயும் ராகுகால பூஜை செஞ்சீங்க. அதை நான் பார்த்தேன். ஓ, சரி சரி. அதுக்கப்புறம் நீங்க அதே மாதிரி என்னைய செய்ய சொன்னீங்க. சரி. நான் செஞ்சு ஒரு 4 வாரத்துல ஒரு நல்ல பலனை எனக்கு கிடைச்சிச்சு. அதாவது நான் பல ஆண்டுகளாக காத்திருந்த பதவி உயர்வு அந்த 4 வாரத்துக்குள்ள எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, ஒரு மனதுக்கு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு. கர்மானா என்ன, அது எதுக்கு, நம்ம ஏன் ராகுகால பூஜை செய்யணும் அப்படிங்கறது உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப உங்களுடைய அதுக்காக மலேசிய மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இறைப்பணியில நீங்க தொடர்ந்து இருக்கணும். சந்தோஷம். நீங்கள் ஆலயம் கட்ட போறதா அதுக்கான அழைப்புகள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சரி. அதுவும் கூடிய விரைவிலே வெற்றிகரமா நடைபெற்று நீங்கள் உங்களுடைய தொண்டு தொடரணும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ஐயா இந்த கர்மாவை பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த கர்மா வந்து தொடருமா? அதாவது ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடருமா? இப்ப இந்த இதுல நம்ம வந்து மனிதனா பிறந்திருக்கோம், நீ அடுத்தது தொடருமா இந்த கர்மா? நிச்சயமா அது தொடர்தான். நம்ம இந்த ஜென்மாவில வந்து அந்த கர்மாவை கழிப்பதான் நம்ம பிறந்திருக்கோம். புரியுதுங்களா? கர்மா இல்லாம இருந்தா நம்ம மனிதனா பிறக்க போறதில்ல, அடுத்த ஜீவராசியா பிறக்க முடியாது. ஆனா கர்மா இருந்தா கண்டிப்பா நம்ம பிறந்துதான் ஆகணும். அதனால கர்மாவை விட்டு இழுத்து போகதான் இந்த நிகழ்ச்சியை எப்படிலாம் நீங்க அம்பாளை வழிபட்டால் அம்பாள் பாதத்துல போய் நம்ம சரணாகதி அடையணும். அதனால ஸ்ரீ மகாபிரத்திங்கிற வழிபட்டு இருந்தால் அவ நினைச்சால் நமக்கு கர்மா இல்லாம நமக்கு தொடராம இருக்க முடியும். ஆனா அது நீங்க பூஜை செய்யற முறை, நீங்க செய்யற தான தர்மங்கள் இதை பொறுத்து அமையும். கவலைப்படாதீங்க. சரியா? தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு எப்படி பதவி உயர்வு கிடைச்சதோ அதே போல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் நடைபெறும். அம்பாளின் அனுகிரகத்தோடு குருவின் ஆசீர்வாதத்தோடு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க. ஆனா மலேசியாவில வந்து ராஜ் டிவியில இந்த நிகழ்ச்சி வரல, ஆனா யூடியூப் மூலமா நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரேன். நன்றி ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். ஜெய் பிரத்திங்க, ஜெய் பிரத்திங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இது போன்ற நிறைய பேரை சுவாமியில சந்திக்கணும் நீங்க நினைப்பீங்க. போன் மூலமாகவும் இல்லைன்னா ஸ்கைப் மூலமாகவுமே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். அதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண இருக்கு. இதுல இப்ப இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா சுவாமி, அடுத்த ஜென்மாக்கு தொடருமான்னு. சில பேருக்கு நீங்க ஜாதகங்கள் பார்த்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஜென்மா இல்லைன்னு. அப்ப அவங்க பூஜை பண்ணாம பாவங்கள் பண்ணியிருந்தால் அது தொடருமா? இல்லம்மா, ஜென்மா இல்லைன்னு போதுதான் நான் அவங்களதான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஜென்மா இல்லைன்னு போது நீங்க தான் அதை கர்மாவை தொலைத்து விட்டு போக வேண்டிய விஷயங்கள் நிறைய செய்யணும். ஏன்னா கர்மாவை வச்சுக்கிட்டு ஜென்மா இல்லான்னு போனா அங்க போய் நீங்க பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால நம்மளுடைய நோக்கமே என்னன்னா எல்லாரும் மகாபிரத்திங்கிற பாதத்தை நோக்கி பூஜை செய்யுங்கள். அவளுடைய ராகுகால பூஜை செய்யும் போது கர்மா நம்மளை விட்டு போகுது. எப்படி என்னை வந்து சந்திக்காமலே உங்களுக்கு ராகுகால பூஜையில நன்மை நடைபெறுது? யாரையாவது ஒருத்தர் போய் பார்த்து அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு அப்படி செய்யறவங்களுக்கு தான் நல்ல நடக்கும். இப்ப இந்த மலேசியா மட்டும் கிடையாது, சிங்கப்பூர், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, யூஎஸ் எல்லாரும் என்ன தொடர்பு கொண்டாங்க வாட்ஸ்அப்ல. நாங்க எப்படி டிவியில பேசுறது? அதாவது எந்தெந்த பூஜைகள் செய்தும் எங்களுக்கு பலன் இல்லை. ஆனா திடீர்னு இந்த பூஜை நீங்க யூடியூப்ல திடீர்னு எங்களுக்கு ரெக்கமெண்டட்னு வருது, அதுல நாங்க பாக்குறோம், அதுல நாங்க செய்யறோம். எங்களுக்கு நாங்க என்ன நினைக்கிறோமோ அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க சாமி. இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த பூஜையை செய்ய செய்ய எங்களுக்கு நன்மை நடக்குது. அப்ப அந்த நன்மை எப்படி நடக்குது? அம்பாளின் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நடக்குது, இல்லாம நடக்குமா? அப்ப அந்த அம்பாளின் அனுகிரகம் எப்படி கிடைக்குது? எனக்கு அவ இந்த பூஜையை பத்தி சொல்லி இதை எல்லாருக்கும் சொல்லுன்னு சொன்னதுனால தானே அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது. இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் நீங்க கவனித்து அந்த பூஜை செய்ய 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 உங்க கர்மா குறையும். சில பேர் சொல்லலாம் உங்களுக்கு கர்மாவை நீங்கள் பூஜை செய்யணும், நீங்க அதுக்கு செய்யணும். அதான் நான் சொல்றேன், நீங்க தான் பூஜை செய்யணும். ராகுகால பூஜை உங்க வீட்டுல எல்லாருக்காகவும் நீங்க ஒரு ஆள் செய்யுங்க, எல்லாரும் செய்ய முடியாது. அப்ப நீங்க செய்ய 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 உங்களுக்கு குறையும் கண்டிப்பா. புரியுதா? தொடர்ந்து அன்னையோட பாத கவலம் பற்றி நம்ம பார்க்க இருக்கு, பார்த்துட்டு வந்தோம். கண்டிப்பா. அன்னையோட பாத கவலம் வைத்து வழிபடுவதனால் என்னென்ன பயன்கள்ங்கிறத ஏராளமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தொடர்பாக இதோ. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. நான் சுவாமியோட நிகழ்ச்சியை பார்த்து
டெய்லி ராவுகால பூஜை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். மகளுக்கு இப்ப சித்திரை மாசம் கல்யாணம் பண்ணி கடன், அதுல ஒரு 12 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கேன். இருந்தாலும் அம்பாள்கிட்ட வேண்டி நான் முதல் நாள் வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜை தொடங்கினேன். மறுநாளே எனக்கு 2 நாள் கழிச்சு தரையினவங்க உடனே எனக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணாங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கேன். அம்பாள் எனக்கு தைரியத்தை இப்ப கொடுத்துருக்கு. நான் டெய்லி இது அம்பாளை வேண்டிக்கிட்டு எங்க போனாலும் நைட்ல கூட எனக்கு ஜெய் பிரத்திங்கிறேன், ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு எங்க போனாலும் நான் அந்த மந்திரத்தை ஒழிக்காம இருக்கிறது இல்ல. அம்பாளை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி சுவாமியையும் நான் இப்ப ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு நான் விடுறதே கிடையாது. கிடைச்சு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் முழு நம்பிக்கையோட பாத கமலம் சுவாமியை பார்த்து வாங்கி அம்பாளுக்கு நான் என்னென்ன பணிவிட செய்யணுமோ எல்லாம் செய்யணும். அதான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பாதகமலம் பற்றிய தகவலும், அதை தொடர்ந்து நம்ம அன்னையை வழிபடுவதனால என்னென்ன மகிமைங்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து இந்த பாதகமலம் நம்ம எப்போ எங்க வாங்கிக்கலாம், இப்பயாவது கொடுக்குறீங்களா? நிச்சயமாம்மா. அதாவது இப்ப பாதகமலம் எப்படி கொடுக்குறோம்னா, ஒவ்வொரு நாள் அம்பாள்கிட்ட இந்த உத்தரவு கேட்டு அந்த நாள்ல தான் கொடுக்குறோம். முன்னாடி எல்லாரும் எப்போ வேணா வந்து வாங்கிக்கலாம், செவ்வாய் வெள்ளி தவிர. இப்ப பாத்தீங்கன்னா பாதகமலம் வருகின்ற 8ஆம் தேதி மார்ச் மாதம் கொடுக்குறேன். புரியுதா? புதன்கிழமை அன்று வாங்கிட்டு மறுநாள் குரு வாரத்துல கொண்டு போய் பூஜையில வைங்க. அப்படி முடியாதவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில பூஜையில் வைக்கலாம். அதனால அதை முன்னாடியே நீங்க பதிவு செய்து கொள்ளணும். எனக்கு என்ன தேவை, நீங்க பதிவு செய்து கொள்ளணும். அப்ப பணம் கட்டி கூட வாங்கிட்டு போகலாம். உங்க ராசி நட்சத்திரத்தை கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அதே போல கடந்த வாரங்களில் நீங்க குரு சாபத்தை பத்தி பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியை நம்ம முழுமையா முற்று பெறாமல் இருந்தது. அதை பத்தி சொல்லுங்க. இல்லம்மா, அதாவது நிறைய விஷயங்களே என்னால முற்று பெற முடியல. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நம்ம 1/2 மணி நேரம் தான் பேசணும். எனக்கு 1 மணி நேரம் நீங்க எவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப குரு சாபம் என்பது ஒரு நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. அப்ப அந்த குரு சாபம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஒரே ஒரு நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. ஒரு காலர் இருக்காங்க நினைக்கிறேன். நிச்சயமா. வணக்கம். வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. ஜான்சி ராணி. ஜான்சி ராணி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தென்காசில இருந்து பேசுறோம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கேட்டை நட்சத்திரம், ராசி விருச்சிக ராசி. நல்லது. உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை சுவாமிகிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சாமி, நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறேன். என் வீட்டுல நிறைய பிரச்சனை. 15 வருஷமா ஒரே சண்டை எனக்கு என் வீட்டுக்காருக்கும். சரிம்மா. அது போல வீட்டுல வச்சு சாமி கும்பிட முடியுமா? என் நேரத்துல சாமி கும்பிட எப்படி என்னோட கஷ்டம் எல்லாம் தீருமா? உங்க வீட்டுக்காரருடைய ராசி நட்சத்திரமா? வீட்டுக்காருக்கு ராசி தெரியாது. ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதே போல சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாள்ல ராவுகால பூஜை வீட்டுல செய்யுங்க. வேலைக்கு போறீங்களா, வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல இருக்கு. அப்ப பிரச்சனை இல்ல. ராவுகால பூஜை தான் நீங்க செஞ்சாகணும். வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தயவு செய்து ராவுகால பூஜை செய்யுங்க. இந்த நாள்ல விசேஷமாக செய்யுங்க. தினசரி இன்றிலிருந்து ராவுகால பூஜை நீங்க ஆரம்பிங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ராவுகாலம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு போடுவாங்க. அதை பார்த்து தயவு செய்து செய்யுங்க. ராவுகால பூஜையிலேயே ஒரு 12 வாரம் செஞ்சு முடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். அதே போல 21 வாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வீட்டுல சின்ன சின்ன கஷ்டங்கள் குறையும். எப்படி பூஜை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. காலையில 5:30 மணிக்கு வீட்டுல விளக்கேத்துங்க, சாயங்காலம் 5:30 மணிக்கு வீட்டுல விளக்கேத்துங்க. இந்த 2 நேரத்திலையும் விளக்கேத்துனீங்கனாலே உங்க வீட்டுல பிரச்சனைகள் வராது. இது பொதுவான பலன். புரியுதா? தினசரி ராவுகால பூஜை செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த 4 நாட்கள்ல ராவுகால பூஜை செய்யுங்க. இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்க சொல்ல மாட்டீங்க. சரியா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம ராவு கால பூஜை முறை இந்த நேரலுக்காவே எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பேர் இப்ப இந்த அம்மா மாதிரியே ராவு கால பூஜை முறைகள் பார்க்காம இருப்பீங்க. அவங்களுக்காகவே இதோ ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும்.
ராககால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிறத விளக்கமாக பார்த்திருப்பீங்க. அது தொடர்பாக சுவாமிகள்ட்டையும் நம்ம கேட்கலாம். சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. அதாவது ராகுகால பூஜை நம்ம எப்படி செய்யணும்ன்றத தொடர்பு தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து வீடியோவா போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு அது எப்படி செய்யணும்ன்ற இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதாவது இந்த சந்தேகங்கள் உள்ளவங்க பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. இல்லைன்னா நம்ம அலுவலகம் வந்தீங்கன்னா அங்க அந்த பேம்ப்ளெட் கொடுப்போம். அதை வாங்கி வச்சுட்டு 1க்கு 2 தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். ஒன்றும் கஷ்டமான விஷயம் அங்க இல்லை. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரேன்னு சொல்றீங்க. பேம்ப்ளெட் வாங்கும்போது இன்னும் 3 மந்திரங்களோட சேர்ந்து இருக்கும். அதை எடுத்து இன்னும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் தீருது. நாள்தோறும் வீட்டில் ராகுகால பூஜை, வேற என்ன வேணும்? அப்ப நாள்தோறும் வீட்டில் நம்ம ராகுகால பூஜை செய்யும்போது நமக்கு எல்லா விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் தீர்ந்து ஐஸ்வர்யங்கள் வரும், நம்மளை தேடி வரும். எத்தனையோ பேருக்கு ராகுகால பூஜை செய்து ஒரே நாள்ல பிரச்சனை சரியா போயிருக்கு, ஒரே நாள்ல பல தீர்வுகள் கிடைச்சிருக்கு, பிரியிற குடும்பம் பிரியாம இருந்திருக்கு, ராகுகால பூஜை செய்து குழந்தை பிறந்த குடும்பம் இருக்கு. இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி வந்து சொல்லணும். அதை சொல்றது எனக்காக இல்லை, இந்த மக்களுக்காக. இன்னும் நிறைய பேர் செய்யணும். உலகமெங்கும் இப்ப ராகுகால பூஜையை செஞ்சுட்டு வராங்க. முடியாதவர்கள் காலையில 6 to 7 செய்யுங்க. பேரிச்சம்பழம், தேன், தண்ணி, இதான் முறை. அதே போல பானகம் வச்சு பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக இதை மூன்றும் பானகம் அதுல சேர்க்கப்படல. பானகம் தினசரி வைங்க. சரியா? அதே போல நாளைக்கு ஹோமம் செய்றீங்க இல்லையா? நிச்சயமா. ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி சண்டி ஹோமம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோமத்துல எல்லாரும் கலந்துக்கலாம். அதுல எந்த கட்டளையும் கிடையாது. இலவசம். ஏன்னா அது உலக நன்மைக்காகவே இந்த ஹோமங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். உங்க பேரெல்லாம் தனிப்பட்ட முறையில சங்கல்பம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இது உலக நன்மைக்காக. ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீட பக்த ஜனானாம், ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீட ராகுகால பூஜித பக்த ஜனானாம், ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீட அமாவாசை பரிகார பூஜித பக்த ஜனானாம். தினசரி நம்ம சங்கல்பம் பண்ணோம். நாளைக்கு இந்த ஹோமத்திலையும் சங்கல்பம் பண்ணுவோம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்க போறோம். உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும், அதுல குறிப்பா மகா பிரத்திங்கிரா பீட பக்த ஜனானாம். ஏன்னா அவளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இருக்கு. அவளை வழிபட்டா நமக்கு எந்த கஷ்டம் வரும். அப்படிப்பட்ட அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு ஒரே நோக்கத்தோட ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி சண்டி ஹோமம் நடைபெறுது. இந்த சண்டி ஹோமத்தில் 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 11 மாதம் தொடர்ந்து கலந்துகிட்டா உங்க பாபங்கள் குறையும், நம் கஷ்டங்கள் நீங்கும், நம் கவலைகள் போகும், நினைத்த காரியம் ஈடேறும். வந்து கலந்துக்கோங்க. உங்களால முடிந்த பழ வகைகள், தானியங்கள், நெய், இது போல எந்த விஷயங்கள் முடியுமோ வாங்கிட்டு வாங்க. அப்படியே ஹோமத்தில் போடுவோம். புடவை வேணுன்றவங்க அங்கே வந்து பணம் கட்டி புடவை வாங்கி போடலாம். இல்லாதவர்கள் நீங்கள் என்ன புடவை கொண்டு வந்து கொடுத்தாலும் போட்டுடலாம். 6 கஜம் தவிர்த்து 9 கஜம் வாங்கிட்டு வாங்க. புடவை போடணும்னு நினைக்கிறவங்க முடிந்தால் பட்டு புடவை, முடியாதவர்கள் நூல் புடவை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அங்கே போட்டுருவேன். முடிந்தவர்கள் வந்து கலந்துக்கோங்க. முடியாதவர்கள் கவலைப்படாதீங்க, வர முயற்சி செய்யுங்க. கீழே அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி எங்க நடக்குதுன்னு அட்ரஸ் சொல்லுவாங்க, அதுல வந்து கலந்துக்கோங்க. சரி? வர ஞாயிற்றுக்கிழமை அது போல அமாவாசை, அதுக்கான பரிகாரங்களுக்காக இப்ப யாரையாவது சேர்த்துப்பீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் பரிகார பூஜைகள் முடிஞ்சு போச்சு. நேத்து கூட பல அடியார்கள் வந்து கேட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், 10 நாளைக்கு முன்னாடி கலந்துக்கணும். இந்த அமாவாசை முடிஞ்சது, அடுத்த அமாவாசையில பரிகார பூஜைகள் யார் யார் வேணுமோ 10ஆம் தேதிக்குள்ள, மார்ச் 10, 15 தேதிக்குள்ள பார்த்து அதற்கு பதிவு செய்து கொள்ளணும். அந்த முறையை என்னிடம் நேரில் வந்து சந்திக்கும் போது நான் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்படும். தொலைபேசியில் வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த பரிகாரம் செய்ய நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னுடைய ரகசிய பரிகாரம். இது அம்பாள் எனக்கு உரைத்த பரிகாரம். என் மேல நம்பிக்கையும் அம்பாள் மேலும் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். யாரையும் நாம் இங்க கட்டாயப்படுத்தல. ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நேத்து கூட ஒரு அடியார் வந்தார், 4 கிரகம் சேர்ந்து இருந்தா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றேன். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஒரு பெண்ணால பதவி இழக்கப்பட்டு இன்னைக்கு கோர்ட்டு கலைஞ்சிட்டு. அவர் சொல்றார், சாமி 4 கிரகம் இருந்தா பிரச்சனை நீங்க சொல்றீங்க, எனக்கு யாருமே சொல்லல இந்த பிரச்சனை வரும், ஆனா இன்னைக்கு வந்திருக்கு, நான் உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். அரியலூர்ல இருந்து வந்து உட்காந்து பேசிட்டு போறாரு. பெரிய ஆபீசர், பதவி இழந்துட்டார். அப்ப அதுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்றேன், 4 கிரகம் சேர்ந்திருந்தா உங்களுக்கு எப்ப எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாது. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம வரும் முன் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொள்ள வேண்டியது அமாவாசை தற்காப்பு பரிகார பூஜை. தற்காப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம கிட்ட வராது அந்த பிரச்சனை. தற்காப்பு கலைன்னு சொல்றோமே, அது போல இந்த பரிகாரம் இருந்தா உங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனை உங்களை வந்து சேராது. இது சத்தியம். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? அதை புரிஞ்சுக்கிட்டு
4 கிரகம் மட்டும் இருந்தா மட்டும் போதாது. 2 கிரகங்கள் பார்வை இருக்கும், 3 கிரகங்கள் பார்வை இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க ஒரு முறை குடும்பத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை பாருங்க. புரியுதா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக அமாவாசை பரிகார பூஜைகளை கலந்துக்கோங்க. எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம். நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு முறை பார்க்கறதுக்கு போன்லயோ ஸ்கைப்லயோ தெரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம இந்த பரிகாரம் செய்து உங்களுக்கு அந்த 21 வகையான மூலிகை பஸ்பத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சரியா? அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை சிறப்புங்கிறதுனால வர ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைக்கு ஏதாவது சிறப்பா செய்யணுமா சுவாமி? அதேதான் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். அமாவாசை சிறப்பு பூஜை மாலை வேளையில உப்பில்லாத வடை செய்து பானகம் வைத்து பூஜை செய்யுங்க. அமாவாசை ராவுகால பூஜை சிறப்பா செய்யுங்க. யாரெல்லாம் இந்த தர்ப்பணங்கள் முறையாக கொடுக்குறீங்களோ கொடுங்க. கோமாதாவுக்கு நிச்சயமாக அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் கொடுங்க. 12 மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க. தர்ப்பணங்கள் முடிந்தவர்கள் கொடுங்க. வீட்டில் ராவுகால பூஜை அமாவாசை அன்னைக்கு செஞ்சுட்டு அந்த 4:06 செஞ்சா போதும். ஏன்னா 6 மணிக்குள்ள முடியுது. திருப்பி 6 மணிக்கு நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டாம். விசேஷ பூஜைகள் இது செய்யுங்க. கோதுமை நைவேத்தியம் ஏதாவது செய்யுங்க. கோதுமையில செய்த இனிப்பு நைவேத்தியம் எது முடிஞ்சோ செய்யுங்க. நிச்சயமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும். ராவுகால பூஜை ஞாயிற்றுக்கிழமையில விட்டுறக்கூடாது. நீங்க அதே மாதிரி குரு சாபத்தை பத்தி கேட்டீங்க. அது இன்னைக்கு பேச முடியல. அடுத்த வாரம் அதை தொடர்ந்து பேசுவோம். புரியுதா? ஒரு நேயர் இருக்காங்க சுவாமி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. அகிலாங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரை மாவட்டம். ராசி நட்சத்திரம்? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். நல்லது. உங்களுடைய கேள்விகளை சுவாமிகிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. ஏறக்குறைய 5 வருஷமா எனக்கு இடம் விற்கவே மாட்டேங்குது சுவாமி. சரிம்மா. அது எப்படியாவது விற்கணும். அதை வித்தாதான் நான் வேலை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஓ, அது யார் பேர்ல இருக்குமா அந்த இடம்? அது என் பேர்ல தான் சுவாமி இருக்கு. அம்மா என் பேர்ல எழுதி கொடுத்திருக்காங்க. சரி, பூர்வீக சொத்தா, அம்மாவுடைய சொத்தா, அப்பாவுடைய சொத்தாமா? அம்மாவுடைய சொத்து தான். சுய சம்பாத்தியம் தான். சுய சம்பாத்தியம். சரிம்மா. அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க சுவாமி. சரிம்மா. நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் சரியா ராவுகால பூஜை வீட்டுல செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையும் விசேஷமா செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை செய்யும் போது அந்த இட பிரச்சனைகள் தீர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். சரியா? அது என்ன சுவாமி, நம்ம பிரத்யங்கராவை கும்பிடுவாங்க. ஆமாமா, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரேன்னு சொல்லி அம்பாளுக்கு முன்னாடி ராவுகால நேரத்துல விளக்கேத்தி பூஜை பண்ணணும். வேற எதுவும் வேண்டாம். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. இப்ப நம்ம பேசுனது நிகழ்ச்சி இருக்கும். சரியா? இல்லனா இந்த எண்ல போன் பண்ணி கேளுங்க, எப்படி செய்யணும் உங்களுக்கு விளக்கம் சொல்லி தருவாங்க. ஏன்னா நேரம் குறைவா இருக்கு, நான் விளக்கமா பேச முடியாது. தினசரி ராவுகால பூஜை செய்யுங்க. சொத்து வித்தா இப்ப நம்ம அம்பாள் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களால முடிந்த தொகை 1 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்களால என்ன முடியுமோ அதை நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா உனக்கு வந்து கொடுக்கறமான்னு வேண்டிக்கோங்க. இல்ல பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு கொடுக்கறன்னு கூட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்க எண்ணங்கள் ஈடேறி 21 நாள்ல இருந்து 48 நாள், அதிகபட்சமாக 90 நாள். புரியுதா? நீங்க ஆனா ராவுகால பூஜை செய்யணும். சரியா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகளை தொடர்பு கொள்றதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இல்லைன்னா அவங்களுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு போன் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் மூலமாக கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து குருசாமம் பேச டைமில் இருந்தீங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி அது தொடர்பாக, ஏன்னா குருவை நம்ம வழிபடும் முறைகள்னு ஏதாவது இருக்காங்கிறது மட்டும் சொல்லுங்க. அதாவதுமா, குருவை நம் வழிபடும் முறை என்பது என்னன்னா, எந்த ஒரு தெய்வத்துக்குமே ஒரு குரு அவசியம். ஒரு படிப்புக்கு எப்படி ஒரு குரு அவசியமோ, உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லித்தர ஒரு குரு அவசியம். ஒரு வண்டி கத்துக்குன்னா ஒரு குரு அவசியம், ஒரு ஆர்ட் கத்துக்குன்னா ஒரு குரு அவசியம். அதாவது வாத்தியார், அதுதான் குரு. ஆன்மீகத்துல நமக்கு ஒரு குரு அவசியம். அப்பதான் நம்ம ஆன்மீகத்துல நம்ம நெருங்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு விளக்கேத்துறதுக்கு சந்தேகம் இருக்கும், கோவிலுக்கு எப்படி போகணுன்ற சந்தேகம் இருக்கும். இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல பல அவன் எதுக்காவது செஞ்சிருப்பான், அதை நம்ம செய்ய முடியுமா? இப்ப நிகழ்ச்சியில இப்ப ஒரு இந்த கிழமையில விளக்கேத்துங்கன்னு சொல்றேன், அதை இன்னொருத்தர் செய்ய முடியுமா? செஞ்சா தப்பு இல்லை. ஏன்னா தினசரி ராவுகால பூஜை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப நேர்ல வரும்போது இந்த ராவுகால பூஜை, ரகசிய ராவுகால பூஜைன்னு ஒண்ணு இப்ப புதுசா சொல்லியிருக்காங்க. எப்படி யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பூஜைகள் சொல்லி தரப்படுது. அப்ப அவங்க நேர்ல வரும்போது அதுக்கு உண்டான விளக்கம் சொல்றேன். இப்ப அவங்களுக்கு கிழமையை சொல்லிட்டேன். ஆனா அது எப்படி செய்யணும், சில விஷயங்கள் நேர்ல வந்தாதான் சொல்ல முடியும். என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. சில ரகசியங்களை நேரடியாகத்தான் பேச முடியும். இல்லைன்னா என்கிட்ட போன்ல பேசும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். அந்த பூஜைகளை நீங்க செய்யும்போது நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதெல்லாம் குருமுகமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். குருவில்லாத வித்தை பால்னு சொல்றோம். அப்ப குரு இருந்தாதான் உங்களுக்கு எதுவுமே உங்களை முன்னேற்ற முடியும், வழிகாட்டிக்கிட்டு இருக்க முடியும். இப்ப நான் அதனால என்னுடைய பரிகாரங்கள் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பர் அவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. அவங்க என்ன செஞ்சாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல தொடர்புல இருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நான் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போன்ல பேச முடியாது. இது செய், இது செய்யாத. சாமி வரன் வந்திருக்கு, செய்யலாமா? இப்ப வேண்டாம். சாமி இந்த வரன் பண்ணலாமா? இது வேண்டாம். இப்படி அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஒரு வழி. எல்லா விஷயத்துக்கும் ஒரு குரு அவசியம். அவங்க கேள்வி கேட்பாங்க. சாமி இப்ப நான் இந்த தொழில் செய்யலாமா, முதல் தொழில் ஆரம்பிக்கலாமா? இப்படி பல கேள்விகள். நீங்க தொழில் செஞ்சுட்டு நஷ்டம்னு சொல்றோம், ஆனா அதை பத்தி யோசிக்கணும். தொழில் செய்யறதுக்கு முன்னாடி முதல் யோசிங்க.
அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க பல கேள்விகள் சந்தேகங்களை கேட்டுட்டு அப்புறம் போலாம். ஆனா அதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது நஷ்டமாகும்போது பல கஷ்டங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படிதான் கடன் வருது. அதே போல பெண்கள் கணவருக்கு தெரியாம கடனை கொடுத்துறாங்க. அந்த கடனை வாங்க முடியாம அவஸ்தைப்படுறீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணும். புரியுதா? அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம மாட்ட மாட்டோம். இதற்கெல்லாம் ஒரு குரு அவசியம். இது செய், இது செய்யாத. வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் குரு கிட்ட சொல்லலாம். யாருக்கும் தெரியாம குரு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அந்த ஆலோசனை உங்களுக்கு மிக மிக சக்தியை கொடுக்கும். முதல் ஒரு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு டானிக் மாதிரி. புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. அருள் செல்வம் மேம். ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் மேம். நல்லது. ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு நீங்க சுவாமிகிட்ட பேசலாம். என் ராசி வந்துட்டு ரிஷிப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். சரி, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு மேம் எனக்கு மேரேஜ் ஆகி. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். என் பேர் வந்துட்டு அருள் சாமிஜி. சரி. இப்ப எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. சரி. பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல சாமிஜி, லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். சரி. இப்போ நாங்க இடையில 2 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. சரி. ஆனா இடையில பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா திருப்பியும் வந்துருவாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல சாமிஜி. அதுதான் சரி உங்களுக்கு. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஒய்ஃபோட ராசி நட்சத்திரம் தெரியுமா? கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். சரி. நீங்க வந்து உங்களுக்காக வெள்ளிக்கிழமையும் மனைவிக்காக சனிக்கிழமையும், அதே போல உங்களுக்காக செவ்வாய்க்கிழமையும் மனைவிக்காக கும்பராசி அவங்க. கும்பராசி. சரி. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 4 நாளையும் விசேஷ ராகுகால பூஜைகள் வீட்டுல செய்யுங்க. செய்ய முடியாதுன்னா காலையில 6 to 7 செய்யுங்க. ஒரு முறை கோயம்புத்தூர் வரும்போது நேர்ல சந்திங்க. பல விஷயங்கள் சொல்லித்தரேன். ஒரு முறை உங்க ஜாதகத்துக்கு அவசியம் பரிகாரம் இருக்கு. புரியுதா? அதை உங்களோட இப்ப நான் நேரலையில பேச முடியாது. அதனால இந்த பரிகார பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நேர்ல வந்து செஞ்சீங்க. இப்ப நீங்க இதை செய்யறதுனாலே ஒரு 3 வாரத்துல 4 வாரத்துல உங்களுக்கு சின்ன பிரச்சனை சரியா போயிடும். புரியுதா? அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்படாம நேர்ல வந்து சந்திங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். நன்றி. உங்களின் அழைப்புக்கு. மேற்கொண்ட தகவலுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க நேர்ல வந்து சுவாமியை சந்திக்கலாம். சுவாமி, இன்றைய நிகழ்ச்சி முடிவடையும் தர வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டோம். நேர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய வழிகாட்டுதல் நிச்சயமா எப்பவுமே நமது நேர்களுக்கு தேவை. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் ராகுகால பூஜை செய்யணும் தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அமாவாசை நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு சண்டி ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மகா சிவராத்திரி, இந்த பூஜையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 3 நாட்களும் கிடைக்காத நாட்கள். இன்று போன நாளை வராதனால இந்த 3 நாட்களும் விசேஷமாக பூஜை செய்யுங்கள். பானகம் வைங்க. அமாவாசையில உப்பு இல்லாத வடை வைங்க. தேன் தொட்டு. சரியா? நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க. எல்லோரும் நல்லா இருக்க அம்பாளை பிரார்த்திக்கிறேன். ஜெய் பிரத்திங்கிறேன். ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன். நன்றி சாமி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. அதாவது ராகுகால பூஜை முறைங்கிறது உலகத்துல தினமும் கூட்டு பிரார்த்தனை செய்தா எவ்வளவு நல்லமோ அதே போல ராகு காலத்துல எத்தனையோ பேர் சேர்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனை மனித செய்யறாங்க. நிச்சயமா உலகத்துக்கும் சேமம், நமது நாட்டுக்கும் சேமம், வீட்டுக்கும் சேமம்ங்கிறத சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவணவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா Facebookல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். முதல்ல நம்ம ராகுகால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள், தொடர்ந்து அதுக்கான அமாவாசை பரிகார பூஜை முறைகள், இது எல்லாமே நீங்க தொடர்பு கொள்றதுக்கு கீழே இருக்க போன் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு, இல்லைன்னா போன் மூலமாக இல்லைன்னா ஸ்கைப் மூலமாக வெளியூர்ல இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் காலையில உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ராஜ் டிவில காலையில 6:50 மணிக்கு தினமும் போகுது. இது சில குறிப்புகளாகவே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளும். இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல,
அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6017. தொலைபேசி எண் 044-4202-4647. செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.